இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் வச்சு அல்வா செய்ய போகிறோம். தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பூசணிக்காய் இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேங்க. பால் 50 ml எடுத்து காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு, 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். 50 ml நெய் எடுத்து வச்சுருக்கேன். 400 கிராம் சர்க்கரைங்க. 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிறேங்க. கடாய் சூடாகட்டும். நெய் அதில் விட்டுக்கலாம். நெய் சூடாகட்டுங்க. நெய் சூடாயிடுச்சுங்க. அதில் முந்திரி போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருந்த முந்திரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் முந்திரி பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். முந்திரி பொடிச்சு எடுத்து வச்சுருச்சுங்க. இப்போ அதே நெய்யிலே நம்ம துருவி வச்சுருந்த பூசணிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த பாலை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுடலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேங்க. அதில் எடுத்து வச்சுருந்த ஏலக்காய், ஒரு சிட்டிகை சால்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காய் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேறிடுங்க. இதை டெய்லியுமே எடுத்துக்கலாங்க. இதை டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒத்த தலைவலி, கால் வீக்கம், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரியாயிடுங்க. ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சிங்க இந்த பூசணிக்காய். பாருங்கள் பூசணிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ முந்திரி போட்டுக்கிறேங்க. அடி பிடிக்காமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது. பூசணிக்காவோட பச்சை வடைலாம் போயிட்டு அல்வா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.